ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, உனது வறுமை, அதாவது பணக்கார நிலையிலிருந்து வசதியான நிலையிலிருந்து திடீரென கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வறுமைக்கு வருவதும், வறுமையிலேயே தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த 5 விஷயங்கள் தான் நீங்கள் வெளியில் சொல்வதால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கின்றது. 5 விஷயங்களை வெளியில் சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களோட வறுமை நிலைமைக்கும் இந்த 5 விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்வதனால் தான் ஏற்படுகின்ற. வறுமையிலிருந்து விடுபட இந்த 5 விஷயத்தை யாரிடமும் சொல்லாதே என அம்மன் கூறிய இந்த 5 விஷயங்கள், யாரிடம் சொல்லக்கூடாத விஷயங்களை பார்க்கலாம். 5, அதாவது ஆன்மீக ரீதியா, வாழ்வியல் ரீதியா நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து வறுமையை உண்டாக்கும் விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது அவசியம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள். அன்னை அம்மனின் அருளால் வறுமை நீங்கி ஐஸ்வர்யம் பெருக நீங்கள் ஒருவரிடம் பகிரக்கூடாத இந்த 5 முக்கிய விஷயங்களை பார்க்கறதுக்கு முன் நான் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன், ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, மகளே, மகனே, ஆதிபராசக்தியின் அருள் பெற நீங்கள் செய்ய வேண்டியதை முதல் பார்த்துட்டு 5 விஷயத்தை பார்க்கலாம். ஆதிபராசக்தியின் அருள் பெற வீட்டை தூய்மைப்படுத்துங்கள், சூழலை தூய்மைப்படுத்துங்கள் மற்றும் உங்கள் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள்ன்றா சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாரையும் யார தள்ளி விடலாம், யாரை இது செய்யலாம் என்று யாரையும் திட்டிக் கொண்டிருக்காமல் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆன்மீக கடவுளை வணங்குவது மட்டும் காணாது. உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள், மற்றவரிடம் அன்பு காட்டுங்கள். சரியா? வாழ்வு மேம்பட உதவுதல். ஆனால் உங்களுக்கென்று தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மம். ஆனால் உங்களிடம் இருக்கிறதுலேருந்து ஒரு சொட்டு கொடுக்கலாமலையும் முழுமையாக கொடுக்க சொல்லி யாரும் சொல்லல. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆதிபராசக்தியின் அருள் பெற என்ன செய்யணும் என்றால், ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, 4 தொடக்கம் 6 மணிக்கு எழுந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆதிபராசக்தியின் அருள் பெற முதல்ல சப்பானி ஒட்டி இருக்க இல்லாதக்கள் இருந்த நிலையில, அதாவது குளித்து கிழித்து உடல் உள்ளம் எல்லாம் தூய்மைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி, நான் யாரையும் இது செய்யலன்ற போல ஒருநிலைப்படுத்தி மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு வெளியிழுத்து உள்விடுங்கள். உள்ளிழுத்து உள்ளிட்டு வெளியிழுத்து உள்ளிட்டு உங்கள் மனநிலை மற்றும் மூளை எல்லாத்தையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு 108 தரம் அந்த ஆதிபராசக்தியின் அருள் பெற ஆதிபராசக்தியை போட்டி என்று 108 திறன் சொல்லும் போது, இந்த பிரபஞ்சமே அமைதியா இருக்கும் போது, பிரபஞ்சம் ரீதியாக உங்களுக்கு சகல இடமும் சகல ஐஸ்வர்யங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள், நீங்கள் எதை கேட்டு வரம் கேட்டு இதை சொல்லுகிறீர்களோ அது நடக்கும். அதுக்காண்டி எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா குழம்பி போயிடுங்க. ஒரே ஒரு வரத்தை கேட்டு முதல்ல இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். படிப்படியாக மற்ற வரங்களை கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது, வெள்ளிக்கிழமையில் அகல் விளக்கு எல்லாவற்றில் 2 தீபம், அதாவது பஞ்ச எண்ணெயை கொண்டு வீட்டில் விளக்கேற்றலாம். எல்லாவற்றில் 2 சிட்டியலை வைத்து அதில் 2 திரி போட்டு வஞ்ச எண்ணெயை ஊற்றி எரித்து வாருங்கள். உங்களுக்கு ஐஸ்வர்யம், பண வரவை அதிகரிக்கிறோட உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். சரி, எதை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, அந்த 5 விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். மகளே, மகனே, குழந்தைகளே, 5 முக்கிய விஷயங்கள் என்னென்னா, 1, உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு. நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீங்களோ, எவ்வளவு வருமானம் வருதோ அதை முழுமையாக வெளியில சொல்லாங்க. நீங்க கேட்டா வருமானத்தை முழுமையா சொல்லாங்க, சேமிப்பையும் சொல்லாங்க. உங்கள் கையில் இருக்கும் பணம் அல்லது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து விவரங்களை யாரிடம் வெளிப்படையாக சொல்லாதீர்கள். பணம் பந்தியில், குணம் குப்பையிலே என்பார்கள். உங்கள் பொருளாதார நிலை தெரிந்தால் தேவையில்லாத பொறாமை, அதாவது கண் திருஷ்டி உருவாகும். இதனால் உங்கள் பொருளாதாரம் குறையும். நீங்களுடைய வேலையில் பிரச்சனைகள், பொருளாதார பண இழப்புகள் போன்றன ஏற்படும். இது உங்கள் வருமானத்தை தடையை ஏற்படுத்துவதுடன் வறுமையை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். சரியா? நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வறுமை நிலைக்கு சென்று விடுவீர்கள். ஆகவே நான் இவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன், இவ்வளவு சொத்து இருக்கிற, இவ்வளவு எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வர்ற வேலை பார்க்கிறேன் அப்படி இப்படி என்று சில பேர் இருக்கிற வருமானத்தை விட கூட்டி சொல்லி விடுவார்கள்.
சரியா? அப்படி கூட்டி உங்களோட வருமானத்தை சொல்லாதீர்கள். அடுத்தது ரெண்டாவது விஷயம், வெளியில் சொல்லக்கூடாத ரெண்டாவது விஷயம், உங்கள் எதிர்கால திட்டங்கள். ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் முன்பே அதை ஊர் முழுக்க சொன்னால் அந்த வேலையில் தடங்கள் வர வாய்ப்பு உண்டு. செயலில் காட்டு, சொல்லில் காட்டாதே என்பது பழமொழி. திட்டம் நிறைவேறும் வரை அந்த ரகசியமாக வைப்பதே அம்மனின் அருளை பெற்றுத்தரும். ஒரு செயல் நடக்கும் முதலே நீங்க சொல்லுவதால் மற்றவர்களை கந்திஷ்டி, எரிச்சல், பொறாமையெல்லாம் பட்டு அந்த இது நடக்க இயலாமையே தடைகளா வந்து நீங்களே கைவிட்டு விடுவீர்கள். நீங்கள் வெளியில் சொல்லாமல் எந்த செயலை செய்தீர்களோ அது வெற்றியில் சென்று முடியும். வெற்றி அடைந்து நீங்க நல்ல நிலைக்கு வந்தா அப்புறம் சொல்லி பாருங்க, உங்களுக்கு நல்ல நின்று வேலைக்கும் போகலாம். அதை விட நீங்கள் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முதலே சொல்லுதல், இல்லை செய்ய தொடங்கி கொஞ்சம் வெற்றி பெற்றோன்னு சொன்னீங்கன்னா வெற்றி கிடைச்ச பிறகு அது தோல்வியில் முடிந்துவிடும். அப்படியான நிலைகள் எல்லாம் எத்தனையோ பேர் அடைந்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே ஒரு செயலை செய்யும், அதாவது படிப்பு என்றாலும் சரி, ஒரு தொழில் என்றாலும் சரி, எதென்றாலும் சரி, அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெற முதல் யாருக்கும் சொல்லாதீர்கள். உங்கள் எதிர்கால திட்டங்கள், நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்கன்ற திட்டங்கள், ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் முன்பே அதை ஊர் முழுக்க சொன்னால் அந்த வேலையில் தடங்கள் வர வாய்ப்பு உண்டு. சரி, செயலில் காட்ட, சொல்லில் சொல்லாதே. மூன்றாவது விஷயம், வெளியில் சொல்லக்கூடாத மூன்றாவது விஷயத்தை பார்க்கறதுக்கு முன், இதுவரைக்கும் குழந்தைகளே இந்த வாசிரஜி அருள்வாக்கு அந்த சேனலான இந்த அம்மனின் அருள்வாக்கில் இதுவரைக்கும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ள வீடியோ சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல்வனுக்களை கிளிக் பண்ணுவோம். நான் போட்டோ கூட அனைத்து வீடியோக்களையும், இந்த அம்மனின் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து ஆதிபராசக்தியின் குழந்தைகளை ஆதிபராசக்தியின் அருளை பெறுவதுடன் வீடியோக்களை கொமெண்ட் மூலம் வாக்கு கேட்கலாம். இலவசமாக ஒரு கேள்வி எழுதி கேட்கலாம். முழுமையாக வடிவாக்கணும் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய காசு கட்டி கேட்கலாம். சரி, இலவசமாக கொண்ட வீடியோவுக்குள்ள இருக்கிற கொமெண்ட் மூலம் கேளுங்கள், பகிருங்கள், முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள். இல்லை என்றால் கொமான்ல ஆதிபராசக்தியை போற்றி ஆதிபராசக்தியை சரணம் உண்டு எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது 108 தரம் மட்டுமில்லாம் நடுவையும் ஆதிபராசக்தியை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கட்டுப்படும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாதகம், கைரேகை மற்றும் பார்க்கிறேன். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். வசிரஜி என்ற பெயரில் இருக்கிற சேனல்லாம் எங்களுடைய சேனல் தான். நான் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறோம். பாருங்கள் அன்பு குழந்தைகளே, ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, உங்களுக்கான மூன்றாவது விஷயம், நீங்கள் வெளியில் கூடாத மூன்றாவது விஷயத்தை பார்க்கலாம். பாருங்கள். இதுவரைக்கும் வீடியோக்களை சாப்பிட கிளிக் பண்ணி இந்த அம்மனுடன் தொடர்ந்து தொடரலாம். பாருங்கள். உங்கள் குடும்ப ரகசியங்கள், வீட்டு பிரச்சனைகள். மூன்றாவது விஷயம், நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதவை வீதிக்கு கொண்டு வருவது வறுமைக்கான முதல் படி. கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது குடும்ப தகராறுகள் வெளியில் சொன்னால், அதாவது நானும் அவரும் நல்ல ஒற்றுமை, அவர் என்ன எல்லாரும் கூட்டியிருந்தோம், என்ன மனைவி நான் சொன்னா அப்படியே கேட்பா, அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா மற்ற அக்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிற கணவன் மனைவிக்கு பொறாமை, எரிச்சல் வர்ற அந்த எரிச்சல் வைப்ரேஷன் எல்லாம் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களோட பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுவார் கொஞ்சம் கொஞ்சமா கோல் மூட்டி. அதே நேரம் வீட்டில் நடக்கிற சண்டையை சொல்லுவாரா இன்னும் சண்டையை மூட்டி விடுவதுடன் அதை பற்றி இன்னும் கேவலங்களுமா வீட்டில் நடக்கிறத சொல்லி உங்களோட பிரச்சனையில இன்னும் தூண்டி விடுவார். அவர்கள் உங்களுக்கு உங்களோட ஆதரவா கதைச்சிட்டு அங்களவை இதை பற்றி தப்பா கதைப்பார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் குடும்ப ரகசியங்கள், வீட்டு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் வெளியே சொல்லுவதனால் பிரிவில் கொண்டே முடித்துவிடும், தகராறில் கொண்டே முடித்துவிடும். குடும்ப தகராறுகள் வெளியே சொன்னால் மற்றவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். கடாட்சம் நிறைந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் வெளியில் தெரியக்கூடாது. அதே நேரம் ஒற்றுமையா இருக்கும் குடும்பமும் வெளியே இவர்கள் ஆவலும் ஒற்றுமை வெளியில தெரிய வரும். ஆனாலும் உங்களுக்கு நடக்கிற ஆவலும் அன்பானவர் அப்படி இப்படி என்று வெளியில சொல்லிக் கொள்வதனாலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே அடுத்தது நாலாவது விஷயம், நீங்கள் நாலாவது விஷயம் வெளியே சொல்லக்கூடாத நாலாவது விஷயம் என்னென்றா தர்மங்கள். நீங்கள் செய்த தர்மங்கள், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். நான் இவ்வளவு தானம் செய்தேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வது அந்த புண்ணியத்தின் பலனை குறைத்துவிடும். பிரதிபலன் பாராமல் செய்யும் ரகசிய
தர்மமே உங்கள் வறுமையை விரட்டும் மருந்தாகும். அதுக்காக உங்களிடம் இருக்கிற முழுக்க சொத்தையும் வித்து கொடுத்துட்டு நான் தான தர்மம் சொன்னேன் செய்தேன் என்று ஒருத்தருக்கும் சொல்லாம இருந்தா நீங்க பிச்சை தான் எடுக்கணும். ஆகவே தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் என்றதையும் நீங்க நான் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நிறைய இருந்தும் சில பேர் கொடுக்க மாட்டார்கள். அதாவது இந்த கையை கூட சாப்பிட்ட கையை கூட உதறக்கூடாண்டு நினைக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். ஆகவே ஓரளவுக்கு உங்களிடம் இருக்கிறதுல கொஞ்சமாவது ஏழை எளியவர்கள் கொடுங்க. அதுக்காண்டி உங்களுக்கு இல்லாம நீங்கள் வெற்றப்பட வாங்கி கொண்டு இன்னொரு ஆளுக்கு கொடுப்பது தான தர்மம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வச்சிருக்காம இன்னொரு ஆள்கிட்ட போய் நீங்க பிச்சை எடுப்பதும் அது தான தர்மமாக இருக்காது. ஆகவே தனக்கு மிஞ்சி தான தர்மம் செய்வோம். நினைக்கண்டு வைத்துக்கொண்டு தான தர்மம் செய்யுங்கள். நீங்கள் செய்த தர்மங்கள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது கூடாது என்பார்கள். சரியா? அடுத்தது அஞ்சாவது விஷயம், நீங்கள் வெளியே சொல்லக்கூடாத ஐந்தாவது விஷயம் பலவீனம். உங்களுடைய பலவீனம் மற்றும் அவமானங்கள். நீங்கள் இப்ப நடக்கிற காலத்துல வர்ற உங்களோட பலவீனம், எனக்கு இந்த பாடம் மூடாது, எனக்கு இது நடக்காது, எனக்கு இது செய்யாது என்ற பலவீனமோ மற்றும் நீங்கள் வாழ்க்கையில பட்ட அவமானம், சிறு வயதில் இருந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பட்ட அவமானங்களையும் யாரிடம் சொல்லாங்கள். ஏண்டா உங்களுடைய குறைகளையும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் நீங்கள் இந்த பாடங்கள்ல மட்டுமில்ல இந்த வாழ்க்கையில இந்த இடங்கள்ல நீங்கள் பட்ட குறைகள், அதாவது நீங்கள் உங்களோட பலவீனம், உங்களோட இப்ப எனக்கு இந்த பாடம் ஓடா, இந்த இது ஓடா, இந்த இது செய்யாது பலவீனத்தையும் என்னால முடியாது என்ற பலவீனத்தையோ இல்லாட்டி உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களையோ உங்களுடைய குறைகளையும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் மற்றவர்களுடன் சொல்லி புலம்புகாதீர்கள். இது மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் இருக்க வழிவகுக்கும். உங்கள் பலவீனத்தை அறிந்தவர்கள் அதை வைத்தே உங்களை வீழ்த்த முயல்வார்கள். அதை வைத்து உங்களை குத்தி காட்டுவது மட்டுமில்லாமல் வீழ்த்த முயல்வார்கள். மன வலிமையுடன் உங்களை மாற்றிக்கொள்ள முயலுங்கள். நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியோடு உழைக்கும் போது அன்னை அம்மனின் அருள் உங்கள் வறுமையை நீக்கி வாழ்வை செழிக்கச் செய்யும். இந்த ரகசியங்களை காப்பது உங்கள் மன வலிமையையும் சமூக மரியாதையையும் உயர்த்துவதுடன் உங்கள் வறுமையில் சிக்க விடாமல் வறுமையிலிருந்து நீங்கள் மேலெழும்புவதுடன் நீங்கள் வறுமையை நோக்கி செல்ல விடாமையும் பண்ணும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 5 விஷயத்தை யாரிடம் சொல்லாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தியின் அருவர நாளுக்கும் 6 மணிக்கு பிரம்மமுத்த வேளையில் விழுந்திருந்து சொல்ல முடியாதவர்கள் வேறு நேரங்கள்ல உங்களால முடிந்த நேரத்தில் ஆதிபராசக்தியை போட்டி அம்மா எங்களை காப்பாய், அம்மா ஆதிபராசக்தியே சரணம்.